ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அரிசுவை நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து தேனில் ஊற வச்சு எப்படி சாப்பிட்றாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு வந்து மெயினாக கொடுக்க வேண்டிய விஷயம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து குழந்தைகளோட ஞாபக சக்தி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பிளட்டோட லெவலையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்கின்னை வந்து க்ளோவாக வச்சுக்க வந்து ஹெல்ப் பண்ணும். தென் இன்னொன்று என்னென்னா, குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக சாப்பிடலாம். நட்ஸ் தேவையோ நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம் வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து தேனில் வந்து சீக்கிரமாக ஊறும். இது எல்லாமே வந்து 100 கிராம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தில் கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முந்திரி வந்து முழு முந்திரியாக இருந்தால் வந்து 4 உடச்சி எடுத்துக்கோங்க. ஹாஃபாக இருந்தால் 2 உடச்சி எடுத்துக்கோங்க. பாதாம் வந்து 3 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து தேனில் வந்து சீக்கிரம் ஊறும். இல்லைன்னா ரொம்ப நாள் ஆகும் ஊறுறதுக்கு. இப்போது நான் அடுப்பில் வந்து பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் நான் அத்திப்பழம் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த அத்திப்பழம் வந்து நல்லாவே வறுபட்டுருச்சு. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ரொம்ப வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது நான் அதே பேனில் வந்து பாதாம் போட்டு நல்லா வறுக்கிறேன். இப்போ பாதாமும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்துடலாம். இப்போது நான் முந்திரி சேர்த்திருக்கேன். முந்திரியும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றி நல்லா வந்து ஆற வச்சுருங்க. இது ஒரு பக்கம் ஆறட்டும். பேரிச்சம்பழம் வந்து தனியாக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்க்க வேணாம், ஒட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் இது கூட சேர்க்க வேணாம். இப்போது நான் வந்து இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் ஜார் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னர், கிளாஸ் ஜார் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த தேன் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து இது வந்து 1/4 லிட்ரு. நான் வந்து 2 பாட்டில் 1/2 லிட்டராக வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போது நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேரிச்சம்பழம் வந்து கீழே வந்து போட்டுக்கிறோம். இந்த நட்ஸை வந்து நல்லா கலக்கி விட்டு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு சேர்த்தி அதுக்கப்புறம் மேலே வந்து தேன் ஊற்றி விட்டுங்க. நீங்கள் எல்லாமே சேர்த்தி லாஸ்ட்டில் வந்து தேன் ஊற்றி விட்டிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே இறங்காது. இந்த அளவுக்கு வந்து ஊறவும் செய்யாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வந்து தேன் ஊற்றி விடுங்க. மறுபடியும் பேரிச்சம்பழம், மறுபடியும் நட்ஸு, மறுபடியும் பேரிச்சம்பழம், மறுபடியும் நட்ஸு, அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போது நல்லா கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து அழுத்தம் கொடுங்க. கை வந்து ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை கை ஈரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்பூனில் கூட எடுத்து சேர்த்திக்கலாம். ஈரம் பட்டுச்சு அப்படின்னா இது வந்து கெட்டுரும் சீக்கிரம். பார்த்தீங்களா? இப்போ வந்து எல்லா தேனையும் ஊற்றியாச்சு. ஊற்றியாச்சு. இப்போ ஊற்றி 2 கிளாஸ் ஜாரில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நீங்களும் சாப்பிட்லாம், உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கோங்க. மார்னிங், ஈவினிங் நீங்கள் எப்போ வேணால் சாப்பிட்லாம். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா அரிசுவை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ்